ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி இல்லை டின்னர் ரெசிபி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து நல்லா தண்ணியில் நல்லா கெட்டிய அவல் தான். அதனால் இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா 2-3 தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 அல்லது 7 நிமிஷம் நம்ம நல்லாவே ஊற வச்சுக்கலாம். ஏன்னா திக் அவலுங்கிறதுனால கெட்டி அவல் வந்து ஊறினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது ஊறிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து நான் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, கேரட்டு, ஒரு சின்ன கேரட் ஒன்று, பெரிய ஒரு 2 கேரட் அளவு எடுத்திருக்கேன். நம்ம அவல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுலேயே நம்ம ஹெல்த்தியானதெல்லாம் சேர்த்து வெஜிடபிள் சேர்த்து செய்யும்போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இது இல்லைன்னா நம்ம முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் கீட்டி தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா நம்ம வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல கருவேப்பிலை போட்டால் பிடிக்குங்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எனக்கு கடைசியில் போட்டால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பும் போட்டு முந்திரி பருப்பும் போட்டு செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு ஸ்கிப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அது 2மே போட்டு செய்யுங்க. இது வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் கடிபடும்போது நல்லா கிரின்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நிலக்கடலை பருப்பு, வறுத்த கடலை பருப்பு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டோம்னாலே காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும், நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கேரட் போட்டுட்டு பீன்ஸும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவைப்பட்டால் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியும் ஊற வச்சு முதல் நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி, பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எதுவும் சேர்க்கலை. இது 2 காய் மட்டும் போட்டு செய்யலாம்னு செஞ்சுருக்கேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போடுறது தான். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம இப்போ சேர்த்து செய்யலாம். நல்லா இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சிடணும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தாலே போதும். அப்புறம் நம்மளுக்கு இதோடு சேர்ந்து வேகும்போது அவலோட சேர்ந்து வேகும்போது சேர்த்து வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி நம்ம எடுத்துக்கலாம், வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியே கொஞ்சம் இருந்தாலுமே நம்ம அதில் தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லைன்னா நம்ம கரெக்டான தண்ணி ஊற்றுனதுனால தண்ணி எனக்கு எதுவும் இல்லை. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வடிதட்டியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அதை சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு, ஏன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லா கிண்ட வந்துடும். இதுக்கு சின்ன பாத்திரங்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் கிண்டுற மாதிரி இருக்குது. அது ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் அகலமான பாத்திரத்துலேயே நம்ம செஞ்சோம் கடாயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை அவலையும் சேர்த்துட்டு இந்த அவலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம அதில் காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ அவலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் உடனே. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ வந்து அடுப்பை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம், நம்ம சிம்லேயே ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அது எல்லாம் சேர்ந்து அந்த காய் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்மளுக்கு அந்த அந்த அவல் வந்து ஒன்று சேர்ந்து வரணுங்கிறதுக்காக அந்த 2 நிமிஷம் போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடலாம். அதுக்கப்புறம் இறக்க போயில மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. செமையான சூப்பரான அவல் சிகப்பு அவல் உப்புமா ரெடி. இது வந்து நம்ம காலை டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம நைட்டு டின்னருக்குமே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் இதே குவான்டிட்டியில் எவ்வளோ ரவை எடுத்திருக்கேன்னா நான் வந்து 250 ரவை எடுத்திருக்கேன்.
கண்டிப்பாக 3 பேர் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.